அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் ஒரே நோக்கம்தான், முதலமைச்சர் ஆக வேண்டும், அடுத்து திமுகவை வீழ்த்த வேண்டும். திமுக தான் எதிரி, பாஜகவும் சொல்கிறது, மற்ற கட்சிகளும் சொல்கிறது. ஆனால் திமுக இதுவரை யாரையும் எதிரி என்று சொல்லவில்லை, யாரையும் அவர்கள் எதிரி என்று சொல்லவில்லை. பேசுவோர் பேசட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், அவர்கள் செய்வதை செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அதெல்லாம் தடுக்க முடியாதுங்க. சட்டமன்றத்தில் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிக்காமல் வெளியே வந்து பேசுகிறாங்க. இது நடைமுறைக்கு வருமா? வரவே வராது. 1008 வாக்குறுதிகளை கொடுப்பார், கேட்டவங்களுக்குலாம் அள்ளி அள்ளி கொடுப்பார் வாக்குறுதிகளை. பணமாக கையில் கொடுக்க போகிறாரு? வாக்குறுதி தானே. ஆட்சியில் அமர்ற வரைக்கும் தான் முதல் கையெழுத்தும்பான். அதான் தலையெழுத்து நமக்கு. பார்த்துக்குங்க மக்களே, எச்சரிக்கையாக இருங்க. வணக்கம், நாளைக்கு வர்றேன்.